இந்த நாளிலே நம்ம மத்தியில் அருமையான ஐயா சகாய ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறாங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமென். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரெடியா சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அருமையான சகோதரி நல்ல ஜெபிக்கிறவர்கள் வந்து இப்போ தேவ செய்திக்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, இந்த காலை வேலையிலும் ராஜா இங்கே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாய் கூடியிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. நீர் எங்களை தேர்ந்தெடுத்த தயவுக்காக நன்றி. ஒரு மனத்தின் ஆவி எங்களை தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, ஆவியிலே அனலாக இருங்கள் என்று சொன்ன பிரகாரமாய் கர்த்தாவே நாங்கள் ஆவியிலே அனலாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தரணுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தரப்போகிற கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை தரப்போகிற தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனத்தின் ஆழத்திலே தொடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகள் நாங்கள் கேட்ட வண்ணமாக இருக்காதபடி கர்த்தாவே, விட்டு விடகாதபடி அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தாவே எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்திக்கணும் ராஜா. ஸ்தோத்திரிக்கணும் கர்த்தாவே. மகனுடைய வாயிலே வார்த்தைகளை போடும் எங்கள் இருதயத்தின் ஆழத்தை உணர்ந்து அவர் பேச நிகழ்கள் கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 1 100 60 30 30 100 60 நாங்கள் பலன் தர எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வழிநடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக அருமையான பாஸ்டர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? இல்லை கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு சிலாய்க்கத்தை வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் சபையின் போதகருக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இப்போ தான் ஜனவரி வந்த மாதிரி இருக்குது. மாதம் முடிய போகுது. போன எதுங்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். இப்போ தான் ஜனவரி வந்து அடுத்த ஜனவரி வந்துடுச்சு. ரொம்ப வேகமாய் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம்? ஸ்லோவாக இருக்கிறோம். நாட்கள் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு ஏற்றபடி நாமும் போக வேண்டும். ஹல்லேலூயா. போன ஆண்டிலே 2024 அநேக போராட்டங்கள், சோர்வுகள், வேதனைகள், பிரச்சனைகள், கண்ணீர், அவமானம், பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே நாம் இருந்திருக்கலாம். அந்த சோர்வு இன்னும் இந்த புதிய ஆண்டிற்குள் வந்து அது ஒன்று என்ன ஆகலை, மாற்றத்தை கொண்டு வரலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், போகட்டும், அதை விட்டு விடுங்கள். தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், அநேக பாடுகள், உபத்திரங்கள், ஹாஸ்பிட்டல், பலவிதமான உபத்திரத்தின் மத்தியிலே நான் இருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் நல்லதுன்னு சொல்கிறாரு. தீமைக்கு அல்ல, நன்மைக்கு என்று சொல்கிறாரு. நம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. தேவன் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும். நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும்.
நாம் பாரத்தோடு வேற எதையும் நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வத்தை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை மாத்திரம் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம் மீது இறங்கி வரணும். தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். ஒருவரும் வேறு எதையும் யோசிக்க வேண்டாம், கண்களை திறக்க வேண்டாம். தேவனை மாத்திரம் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தில் முழுவதும் நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரும் அசட்டை இல்லாத தேவ சமூகத்தில் தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாத சுருதி என் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் தரக்குறைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்றைய தலைப்பு வார்த்தை, இந்த கர்த்தர் நன்மையை தருகிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை அதுதான். நன்மையால் இந்த ஜனங்களை நான் திருப்தி ஆக்குவேன், நன்மையினால் இவர்களை ஆசீர்வதிப்பேன். வேதனையோடு, வருத்தத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இருந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நாம் நினைக்கலாம், அநேகர் எனக்கு போராட்டம், கஷ்டங்கள், வேதனை. போராட்டங்கள் இல்லை என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. ஹல்லேலூயா. கஷ்டங்கள் இல்லை என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. ஐயா இப்படி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக இருக்குமே தவிர தீமைக்கு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 119:71. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரப்பட்டது, நான் வேதனைப்பட்டது,
நான் கண்ணீர் வடித்தது, நான் அழுதது நல்லது. நல்லது. காரணம், நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். வேதனைப்பட்டது நல்லது, அது தீமைக்கல்ல. நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நினைக்கலாம், நான் அநேக இடங்களில் போகும்பொழுது, பாஸ்டர் எனக்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், வேதங்களை, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனை வரும் வரும். ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள். ஏனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல யாராலையும் முடியாது, ஆண்டவரை தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மையானதை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோஸ் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அது என்ன சொல்லுது? மீண்டுமாய், அது தீமைக்கு அல்ல நன்மைக்கே. வாசிங்க. ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமைக்கு அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். தீமைக்கு அல்ல நன்மைக்கே. நீங்கள் பிழைக்கும்படி, நாம் பிழைக்கும்படி, தீமைக்கு அல்ல நன்மைக்கே. வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் நன்மைக்கே, அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 43:18-19 பார்க்கும் பொழுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வத்தை சிந்திக்க வேண்டாம். இதோ என்ன பண்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர், நம்ம முந்தினவைகளை நினைக்காதீங்க. நான் அங்கே அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆண்டவர் சொல்ல எல்லாம் நன்மைக்கு தான் சொல்லிட்டாரு. அதெல்லாத்தையும் விட்டு விடுங்கள். ஆனால் இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அது இப்பவே ஆரம்பமாகி விட்டது. ஹல்லேலூயா. உன்னை நான் ஆசீர்வதிப்பது இப்பவே ஆரம்பமாகி விட்டது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னை எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நிச்சயமாக என்னை நிரப்புவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது தேவன் அதை செயல்படுத்துவார். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இந்த போராட்டத்தின் மத்தியிலும், வேதனை, கண்ணீர், அவமானத்தின் மத்தியிலும் இருந்த ஒரு தேவ மனுஷன், எல்லாருக்கும் நமக்கு தெரியும், பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய சகோதரரை பார்க்கும்படி யோசேப்பு போகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. அவருடைய சகோதரர் பார்க்கும்படி யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். போதும். அல்லேலூயா. இங்கே
அவருடைய தகப்பனார் என்ன செய்கிறாரு, அவருடைய சகோதரர் இடத்துல எப்பா எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பா, சகோதரெலாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும் பொழுது அந்த சகோதரரை பார்க்கும்படி அவன் ஆவலோடு வரான். ஆனால் அவருடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், வரான் பாரு, தரிசனம் சொல்கிறவன், தரிசனக்காரன் வரான், சொற்பனக்காரன் வரான், சொற்பனக்காரன் வரான்னு சொல்லி அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். ஒருத்தவன் சொல்கிறான், வேணாம்பா விட்டுடலாம்பா அவனை. அப்படி அது பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்ல, கர்த்தர் யாரோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். ஆனாலும் இப்படி எல்லாம் நடந்தது. அங்கே பார்க்கும்பொழுது நம்ம அங்கே அந்த எகிப்தியோடு விற்கப்பட்டு அங்கே போனான். அங்கே இருக்கும் பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவனோடு கூட இருந்து அந்த எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பிரச்சனை, அவன் செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கு போகக்கூடிய ஒரு அவமானம், நிந்தை ஏற்பட்டது. யாருக்கு? யோசேப்புக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41:38 44 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? ஒரு நிமிஷம் அம்மா. இங்கே பார்க்கும் பொழுது அவன் எங்கே இருந்தான்? சகோதரால் தள்ளப்பட்டு அவனை கொலை செய்யும்படியெல்லாம் அவனை விற்கப்பட்டு இந்த எஜமான வீட்டு இங்கேயும் செய்யக்கூடாத தவறை செய்தார் என்று சொல்லி பழியை சொல்லி சிறைச்சாலையில் போட்டு அங்கே இருந்து மீட்டு எங்கே வந்தான்? பார்வோன் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டான். அங்கே பாருங்க, அவனுடைய அந்த சொற்பனத்தை, ராஜா கண்ட சொற்பனத்தை இவன் சொல்லும்படியான ஒரு சிலாக்கியத்தை தேவன் அந்த கிருபையை கொடுத்தார். இதன் மூலமாய் பார்வோன் என்ன சொல்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு, எப்பா இவனை போல வாசிங்க அம்மா. பின்பு அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். அம்மா, இன்னைக்கு பார்க்கும் பொழுது அருமை என் சகோதரிகளே, தாய்மார்களே, நான் வேதனையோடு உபத்திரத்தோடு இருந்தேன். ஆனால் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்காமல் இன்னைக்கு நான் தேவ ஆவியை பெற்றவனாய் நான் நிற்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, அவனும் சாதாரண ஒரு மனுஷன் தானேங்க. அவனை கடவுளா? சாதாரண ஒரு மனுஷன். அவனுக்கு என்ன இருந்தது? அநேக வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தது. அவன் ஒரு நாளும் அவன் சோர்ந்து போகவில்லை. காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். இது எல்லாம், இது எது நடந்தாலும் நன்மைக்கு அல்லாமல் தீமைக்கு அல்ல. அவன் விசுவாசத்தோடு இதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஓடினான். அங்கே அப்படி இருக்கும் பொழுதுதான் அவனை போல ஒரு ஞானம் உள்ளவன், விவேகம் உள்ளவன், அறிவுள்ளவன், விசுவாசம் உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன் வேறு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் உபத்திரத்தை மாத்திரம் பார்க்கிறோம், போராட்டத்தை மாத்திரம் பார்க்கிறோம். சில தேவையில்லாத காரியத்தை நாம் எனக்கு இப்படியெல்லாம் வந்ததே என்று நாம் யோசிக்கிறோமே தவிர, ஆனால் கர்த்தர் மேல் நம்ம என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை மீறி எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. என்னை மீறி எதுவுமே நடக்காது. நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது என்னை மீறி என்ன நடந்துடும்? எதுவுமே வராது. ஏனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினார். உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள
இல்லை, வேற ஒருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். எப்படி பாருங்க, என் அரண்மனைக்கு தகுதியான ஆளு நீதாங்க. உம்மை தவிர வேற யாருமே இல்லை. தகுதியானவன் நீதான். ஆனால் அவன் எதெல்லாம் கடந்து வந்தான், போராட்டத்தை, பிரச்சனை, எல்லா கண்ணீர் எல்லாவற்றையும் கடந்து வந்தவன் அவன். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. வாசிங்கம்மா. உன் வாக்கின்படியே, உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். எப்படி? யாருக்கு? யோசேப்பு. யோசேப்புக்கு. இனிமே என்ன பண்ணணும்? உனக்கு இந்த ஜனங்கள்லாம் அடங்கி நடக்கணும். சிங்காசனத்தில் மாத்திரம், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய், உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கி, உன்னை என்ன பண்றேனாரு? அதிகாரி. எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரி ஆக்கி உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஹல்லேலூயா. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கழற்றி, அவனுடைய முத்திர மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டான். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, என்ன கொடுத்தான்? மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி, பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து போட்டு, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, இரண்டாம் ரதத்தின் மேல் ஏற்றி, தண்டனிட்டு பணியுங்கள் என்று. யார? யோசேப்பை தண்டனிட்டு பணியுங்கள். அவனுக்கு முன்பாக அவன் சகோதரர் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன், வேதனைப்படுத்தப்பட்டவன். ஆனால் தேவன் அவனை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? மோதிரங்களை போட்டு, வஸ்திரங்களை போட்டு உடுத்தி, அவனை ரதங்களிலே ஏத்தி, அவன் சொல்ல ஆர்டர் போடுகிறார் ராஜா, இந்த யோசேப்பை எல்லாரும் முழங்கால் படியிட்டு வணங்குங்கள். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார், அவனை அதிகாரியாய் ஆக்கினார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவனை பாருங்க, அழகான வஸ்திரங்களை உடுத்தி அவனை தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவன் ஆர்டர் போடுறது மாத்திரம் அல்ல, நான் ராஜாவா இருந்தாலும் யோசேப்பு அவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? விரலை கூட ஷேக் பண்ணக்கூடாது, ஆட்டக்கூடாது. அவன் தலை துண்டித்து போடப்படும் என்று ஆர்டர் போடுகிறான். இன்னைக்கு அவனை ஆண்டவர் உயர்த்தினார். சற்று அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், அவன் எவ்வளவு வேதனை, அவமானத்தின் மத்தியிலெல்லாம் வந்து ஆண்டவர் அவனை எந்த அளவுக்கு உயர்த்தினார். காரணம், அவன் கர்த்தரை விட்டு விலகாமல் இருந்தான். இவ்வளவு பாடுகள் உபத்திரத்தின் மத்தியிலும் அவன் கர்த்தரை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவன் விலகலை. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை, துன்பங்களை கடவுள் இப்படி கொடுத்துட்டாருன்னு முறுமுறுக்கலை. கர்த்தர் அவரோடு, யோசேப்போடு இருக்கிறதை அவன் விசுவாசித்தான். இன்றைக்கு பிரியமான என் தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார். உங்களுக்கும் அருமையான, நீ வேதனை, வருத்தத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் என்னுடைய மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி உங்களை அநேகர் தண்டனிட்டு பணியும்படியாக, உங்களை அநேகர் பார்த்து வணங்கும்படியாக, உனக்கு மதிப்பும் மரியாதையை அநேகர் கொடுக்கும்படியாக உன்னை நான் உயர்த்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் ஆண்டவர் அப்படியாய் நடத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அருமையான வஸ்திரத்தை உடுத்த அவர் விரும்புகிறார். இந்த புதிய ஆண்டில, இந்த மாதத்தில், இந்த கடைசி வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தம் அதுதான். என் பிள்ளைகளை கவலைப்படாதீருங்க, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன்.
நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அவமானப்பட்டையா, வேதனையா, துன்பமா, துக்கம், கவலைப்படாத. நான் உன்னை புதிய வஸ்திரத்தினாலே உன்னை அலங்கரிக்க போகிறேன், உன்னை அலங்காரமாய் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை அலங்காரமான ஒரு கிரீடமாய் உன்னை மாற்ற போகிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். முந்தினது இப்படி ஆயிடுச்சு, அதை குறித்தே யோசிக்க வேண்டாம். அவர் தெளிவாய் சொல்லிவிட்டார். முந்தினவைகளை நினைக்காத, பூர்வத்தை சிந்திக்காத, அதை பற்றியே யோசிக்காத. இனி வர காலங்கள் எப்படி இருக்குமோ, எப்படியா நடக்குமோ, நான் என்ன அதெல்லாம் அதை குறித்தே பேச வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், உன்னை அலங்காரமாய் அலங்கரிக்க போகிறேன், உன்னை அலங்கரிக்க போகிறேன். நான் யோசிக்கலாம், நான் இருக்கிற சூழ்நிலைங்க, இந்த சூழ்நிலை எங்கிருந்துங்க அதெல்லாம் நடக்கிறதா? யோசேப்பு அப்படி நினைச்சிருந்தா அந்த ஸ்தானத்திற்கு அவன் போய் இருக்க முடியாது. நான் இருக்கிற நிலைமையில் நான் என்னை ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு போய் அங்கே உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறாரு. அவன் நினைக்கல, விசுவாசித்தான். நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கே உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை அலங்கரிக்க அவர் விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் நாம் செய்ய வேண்டுங்க, நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான அந்த அருமையான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். யோசுவா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நம்மை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள், கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை நீர் இப்பொழுது அலங்கரிக்க போகிறீர், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நீ மாற்ற போகிறீர், அது இப்பவே ஆரம்பமாகிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை அலங்கரிக்க போறேன். விசுவாசத்தோடு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்தில். நீங்கள் நான் நினைக்கலாம், நான் என்னங்க பாவம் பண்ணேன், நான் நல்லா பரிசுத்தமா இல்லை. யோசித்து பாருங்கள், சின்ன தவறுகள் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் யோசித்து தேவ சமூகத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அற்புதத்தை அவர் செய்வார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, இங்கே 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். எப்படியா? எனக்கு நிந்தித்த நிந்தனைகளிலிருந்து நன்மையை சரி கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நன்மையை சரி கட்டுவார். ஏன்னா எவ்வளோ வேதனைகள், உபத்திரங்கள், பாடுகள் மத்தியிலும் நாம் என்ன செய்தோம், வந்தோம். ஆனாலும் கூட தேவன் என்ன செய்கிறாரு, உன்னுடைய பாடு எல்லாவற்றையும் நான் பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சிறுமையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். சிறுமைக்கு பதிலாய் நன்மையை எனக்கு சரி கட்டுவார். நாம் எவ்வளோ தீமைகள், நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள், இது எல்லாம் மாற்றி ஆண்டவர் யோசேப்பை அவருடைய சிறுமையை பார்த்து அவனை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அன்றைக்கு ஏதோ யோசேப்புக்கு நடந்ததுங்க, அதை போல இன்னைக்கு என்னையும் அப்படி நடத்துவாரா? நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. விசுவாசிக்கலைன்னா, நம்பலன்னு சொன்னா
எதுவுமே நடக்காது. எனக்கு இது நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அலங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அலங்கரிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவன் செயல்படுவார், கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி. உற்சாகமா கரங்களுக்கு தட்டுவோமே. உமக்கது ஈடாகுமா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன், சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன், ஏற்ற வேளையில் கிருபைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன், சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன், இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் கிருபைகளால் நடத்தினீரையா, இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் கிருபைகளால் நடத்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நம்மை அலங்கரிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், எவ்வளவு கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாது, ஈடாகாது. இன்றைக்கு நான் அநேக சபைகளோட பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா எங்கேயோ ஏதோ ஞாபகத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு கிருபையை, ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் கொஞ்சம் கூட உணர்வதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு படுத்தவங்க எத்தனையோ பேர் இல்லை, இந்த வெளிச்சத்தை, இந்த நாளை காண முடியாமல். ஆனால் நாம் என்ன சொன்னோம், கோடி கோடி நன்றி ஆண்டவரே, இந்த நாளை நான் காணும்படியாய், உம்மை துதிக்கும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கிறீர், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாம் உயிரோடு இருப்பதே ஆசீர்வாதம். ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை, ஸ்லாக்கியத்தை. காரணம் என்ன? உன்னை கொண்டு நான் ஏதாவது செய்ய வேண்டும், நீ எனக்கு தேவையா இருக்கிறீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்காக ஏதாகிலும் நான் செய்ய வேண்டும்.
நான் ஏதோ வந்த சத்தியத்தை கேட்டேன், சர்ச்சுக்கு வந்த ஒரு நம்பராக இருந்த ஏதோ காணிக்கக்கூடிய இல்லை. நான் ஆண்டவருக்காக நான் எதாகிலும் நான் செய்யணும். எனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், எனக்காக மரித்த ஆண்டவர், ரத்தம் சிந்திய ஆண்டவர், என் பாவங்கள் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு இன்றைய காலங்களில் இந்த புதிய ஆண்டிலே ஒரு அருமையான நல்ல ஒரு வஸ்திரத்தை எனக்கு பரலோகத்திலிருந்து உடுத்திய என் தேவன், என்னை அழகு பார்க்கிற தேவன், அந்த ஆண்டவரை அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நான் என்ன செய்ய நான் பாத்திரனாக இருக்கிறேன்? அவருக்கு நான் என்ன செய்ய ஆண்டவர் எனக்கு உத்தரவு இட போகிறார்? விசுவாசிக்கணுங்க. ஏதோ வந்த வசனத்தை கேட்டோம், நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, பரவாயில்லன்ட்டு போகிறதுக்கு இல்லைங்க. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? என்னை கொண்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னை கொண்டு அவர் என்ன செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நாம் எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். என்னுடைய வாக்குக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் நினைக்கலாம், ஊழியக்காரர் முகத்தை நாம் பார்த்து பேசிக்கொண்டோம். நான் அநேக இடங்களில் நான் சொல்லுவேன், ஊழியக்காரரை பார்க்காதீங்க, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரரை மறைச்சிடுங்க, கர்த்தரை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். வாசிங்கம்மா. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, உனக்கு நன்மை உண்டாகும் வேண்டும் என்பதற்காகவே, நீ நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என் கற்பனையை, என் கட்டளைகளை, நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள், அதன்படி நடவுங்கள். உலகத்தானை போல அல்லைங்க. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை தெரிந்து கொண்டவர். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழைத்த தேவன் நம்மை கொண்டு அவர் எதையோ ஒரு செயல்பட அவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் கவனித்து கேட்கக்கூடியவர்களாய் இருக்கணும். கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போதான் ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையான காரியத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். தேவன் அதுதான் தெளிவாய் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உன் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10, 12, 13. குயிக்கா வாசிமா எடுக்கிறவங்க. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். உனக்கு உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கறது என்ன? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு பிரியாணி எடுத்து வந்து கொடுங்க,
இல்லை வேறு எனக்கு ஏதாவது நல்லா சாப்பிடக்கூடிய பொருள், அதெல்லாம் அவர் கேட்கலைங்க. உனக்கு நன்மை உண்டாகும்படி மீண்டுமாய் அதை சொல்லுகிறார். உனக்கு நல்லது உன் குடும்பத்தில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் என் கற்பனைகளை எல்லாம், என்னுடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் சரியான விதத்தில் கை கொள்ளு. நீ கை கொண்டால் உனக்கு நன்மை உண்டாகும். அதை அல்லாமல் உன்னிடத்தில் நான் வேறு எதை கேட்கிறேன்? ஹல்லேலூயா. மீண்டுமா அந்த வசனத்தை கீழே வாசிங்க. 13 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்துமாவோடு எப்படி உங்களுடைய முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. போதும். ஆண்டவர் எப்படியாய் தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் கட்டளையை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாம் மாத்திரம் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேசத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உபாகமம் 28:2 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய கற்பனை கை கொள்ளணும். ரெண்டாவது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது, முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். இன்னைக்கு அந்த ஜெபம் மிக குறைந்து இருக்குது நம்ம இடத்துல. நாம் அதிகமாய் தேவனை நாம் தேடுகிறவளாய் இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஜெபத்தில் அதுவும் முட்டி போட்டு ஜெபிச்சு பாருங்க. நாம் எந்த காரியம் முடியாதுன்னு அநேகர் சொல்லுவாங்க. இதெல்லாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது, இல்லை மனுஷனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நாம் முழங்கால் யாவும் முடங்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மையாய் தருவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் சுகமாய் வாழ முடியும். நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம் குடும்பத்தை தேவன் சுற்றிலும் வேலையடித்து பாதுகாப்பார். ஜெபம் இல்லாத வீடோ ஜெபம் இல்லாத ஆட்களோ என்ன சொல்லுவாங்க? கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். ஜெபங்க அதிகமாய் நாம் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதோட கொண்டு போய் கபோர்டில் வச்சோம், ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும், அப்படியெல்லாம் இல்லை. அவரோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கணும், அவரோடு பேசணும். அவர் நம்மோடு பேசுவார். நமக்கு அப்பதான் அதிகமாய் நாம் அவரோடு ஐக்கியப்படும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் உபத்திரத்தின் மத்தியிலும் தேவனோடு இருந்தார். அப்படி இருந்ததுனால தான் அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தார். அப்படி இருந்ததுனால தான் சிங்க கெபியிலே போட்டும் கூட அவரை என்ன பண்ண, சிங்கம் சேதப்படுத்தவில்லை. அவரை உயிரோடு தேவன் வெளியே கொண்டு வந்தார். காரணம் என்ன? நாம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ, தேவன் நம்மை நன்மையான காரியங்களை நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 65:11.
காலத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சூட்டுகிறீர். ம் உமது பாதைகள் ம். நெய்யாய் பொழிகிறது. ஆமென். இந்த வருஷத்தை எப்படியா கொடுக்கறாரா? நன்மையா. யாருக்கு? நமக்கு. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருகிறார். நன்மையான காரியங்களை நமக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், விருப்பப்படுகிறார், ஆர்வப்படுகிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம் எப்படியா இருக்கிறோம்? இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி ஜெபிச்சிங்களே தெரியல. புதிய வருஷத்தில் ஆண்டவர் புதிய எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று எப்படி ஜெபித்தீங்களோ தெரியல. ஆனால் அந்த அந்த ஆர்வம், அந்த ஜெப விண்ணப்பம் கடைசி வரைக்கும், இந்த வருஷம் கடைசி முடியும் வரை நீங்கள் என்ன செய்யணும்? அதை சொல்லி 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 ஜெபிக்கணும். சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போதான் புதிய உடையினாலே நம்ம என்ன பண்றாரு? பரிசுத்த உடையினாலே பரலோகத்தில் இருந்து நமக்கு வருகிற அந்த உடை நம்மை அலங்கரிக்கிறதா இருக்கும். நீ அலங்காரமாக இருக்க வேண்டும். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு கொண்டு வந்து மேடைக்கு கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க? மேக்கப் போட்டு எப்படி அழகாக கொண்டு வந்து அந்த அலங்கரித்து கொண்டு அதை காட்டிலும் கர்த்தருடைய அலங்காரம் மிகவும் அருமையானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அலங்காரம் நான் அலங்கரிக்கப்பட வேண்டும். யாரால? மனிதனான அல்ல, என் கர்த்தராலே நான் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். என் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அலங்காரமான ஒரு கிரீடமாய் என் கர்த்தருடைய பார்வையில் நான் காணப்பட வேண்டும். காரணம், நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவ்விதமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். இன்னைக்கே இப்பவே தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தரேன். அரண் யாரு? அரண் யாரு? அவர்தான் தேவாதி தேவன். அவர்தான் கர்த்தர். என்னிடத்திற்கு திரும்புங்கள். உன்னுடைய இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு, உலகத்தினுடைய ஆசைகளை விட்டுட்டு, உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டுட்டு என்னிடத்தில் திரும்புங்கள். என்னிடத்தில் திரும்புங்கள். உன்னை இரட்டிப்பான நன்மையினால் உன்னை அலங்கரிக்க போகிறேன். அது இன்றைக்கே உன்னை நான் அலங்கரிக்க போகிறேன். இது ஏதோ ஒரு பிரசங்கம், ஏதோ ஒரு வார்த்தை கேட்டோம் இல்லைங்க. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அலங்கரிப்பேன், உன்னை நான் அலங்கரிக்க போகிறேன். இரட்டிப்பான நன்மையினால் உன்னை முடிசூட்ட போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். நம்மை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடினம், நம்முடைய இதயம் கடினமாய் இருக்கிறது. நீங்கள் லெகுவாய் மாற்றுங்கள். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நாம் அதிகமாய் தேவ சமூகத்தில் முடிஞ்சால் கத்தி கதற முடியுமா? மனுஷனிடத்தில் சில கஷ்டங்கள் பிரச்சனைன்னு சொன்னால் போய் என்ன பண்ணுறோம்? எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஒன்று அழுவுறோம். அவன் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க. வேண்டாம். தேவ சமூகத்தில் எந்த காரியம் உனக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இல்லை போராட்டங்கள் பிரச்சனை என்று சொன்னாலும் சரி, தேவ சமூகத்தில் நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த ஆண்டில் முடிவில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவர் கூட நான் இல்லைங்க, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள்.
ஆண்டவர் உங்களை விசேஷமாய் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இன்றைக்கே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை இன்றைக்கே அலங்கரிக்கிறேன், இன்றைக்கே உங்களை நான் பலப்படுத்தி உன்னை கிருபையினால் நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எரேமியா 8:28 இல்லைங்களா? ஆ ஆ ஆ இல்லை, சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் உபாகமம் 30 வாசிங்க. 30:16 நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரித்து போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அவர் வழிகளில் நடக்கவும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும். ஹல்லேலூயா. கற்பனை அவரிடத்தில் அன்பு கூற வேண்டுங்க. அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அதில் நம்ம 9ஆம் வசனம் வாசிங்க. 9:10 அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் கர்ப்பத்தின் கனியும், மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும், நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகச் செய்வார். உனக்கு பரிபூரணம் உண்டாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. பரிபூரணம் உண்டாகும்படி செய்வார். எல்லாவற்றிலும் ஒரு குறையும் இல்லைங்க. எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளுடைய இன்னைக்கு அநேக விசுவாசிகளை நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் சொல்லுகிறது என்ன? இதை பாருங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மற்ற ஆட்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை தேடுகிற எங்களுக்கு தான் என்ன இல்லை, எல்லாம் குறையா இருக்கு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அப்போ வசனம் பொய்யா? அவெல்லாம் நல்லா இருக்கிறோம், நான் நல்லா ஜெபிக்கிறேங்க, நல்லா சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்குறேன். ஆனால் நான் பார்த்தா கஷ்டம் 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 கஷ்டம். அது சொல்லி சொல்லி குஷ்டமாக மாறிடுது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் பிடிக்கல. என்ன குறை? என்கிட்ட தான் ஏன் குறை? கர்த்தர் மேலே குறை கிடையாது. அவர் சொல்லிட்டார், நான் இன்னைக்கு இப்போ நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக நடக்கும். அவர் சொல்றார், உன்னை நான் இன்றைக்கு புதிய வஸ்திரங்களால் உன்னை அலங்கரிக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்றைக்கு அது ஆரம்பமாயிடுச்சு. ஆனால் அதை நாம் எந்த விதத்தில் விசுவாசிக்கிறோம், எந்த விதத்தில் அவரை நாம் நம்புகிறோம்? என் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. ஒரு காலையில் நான் நடு ரோட்டில் படுத்துனுங்க, பிளாட்ஃபார்மில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தேன். தாய் தகப்பன் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவன் நான். எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எல்லாமே ஒன்றுமே இல்லை. கேட்டாண்ணா, அவனு உனக்கு நான் வசதியாகிறேன். ஒரு வசதியும் ஒன்றும் கிடையாது. பெற்றவங்க எதாவது வந்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்? நகையை வைமா, எதையாவது வச்சு இந்த நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு ஆக்கி போடு. அவங்க பார்ப்பாங்கப்பா, நல்லா கறி மீன் ஆக்கி போகிறான், நல்லா வசதியாகிறான் போல். இல்லைங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை தான், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. நான் யாரை பிடிச்சேன்? என்னுடைய கடைசி மகள் வயிற்றில் இருக்காங்க. 3 எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்மிட்டு. டைஃபாய்டு மலேரியா ஒரே டைமு. அதிகமான ஜுரம் இருக்கும். சடனாக பார்த்தா அது கம்மியாகிட்டு அப்படியே வேர்த்துடும்.
வேர்த்து ஊற்றும். நர்ஸ் வந்து என்ன கேட்பாங்க, என்னங்க பெட்டில் யூரின் போயிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிடும், செத்து போய்டும்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் என்னை ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள், என் குறைகள், என் பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உமக்கென்று நான் ஊழியம் செய்யணும். என்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் பிடிச்சேன் அவரை. அவர் இன்றைக்கு இம்மட்டுமாய் கிட்டத்தட்ட 38 வருஷமாய் இது வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. குறைகள் இல்லைங்க. இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்பதாக ஒரு ஆப்ரேஷன் நடந்தது எனக்கு. அன்றைக்கு கூட அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உள்ளே போயிட்டுருக்கும்போது ஐயாவுக்கெல்லாம் கூட தெரியும். நான் ஒரு 6 பேர் ஆப்ரேஷன் தேட்டரில் நிற்கிறேன், உள்ளே போயிருக்கிறோம், உட்காந்துக்கிறோம். நான் போய் கடைசியாக உட்காந்துக்கிட்டேன். உள்ளே பக்கு பக்குன்னுது. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பயம். சரி பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன தான் கூப்பிட்றாங்க. அடா என்னப்பா இது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலான்னு பார்த்தா நம்மளாம் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறேன். யாரோ வந்து எனக்கு ஷோல்டரில் கையை வைக்கிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. முன்னாடி பார்த்தாலும் அந்த லாஸ்ட்டு நம்ம அவ்வளோ கொஞ்சம் தூரம் போகணும். அவ்வளோ தூரம் அங்கே தான் இருக்கிறாங்க அந்த வார்ட் பாய், அங்கே கூப்பிட்டவங்க யாருமே இல்லை. என்னை தொட்டுட்டு ஒரு வார்த்தை எனக்குள்ள வந்தது, நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது என்னை மீறி எதுவும் நடக்காது, பயப்படாத. என்னை மீறி எதுவும் நடக்காது, பயப்படாத. அந்த ரொம்ப வேகமாக துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த பயமே இல்லை, சுத்தமாக பயம் இல்லை. பண்ணாங்க, எப்போ பெட்டில் படுமானாங்க. பார்த்தா பெரிய லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. அது கண்ணெல்லாம் கூசா, துணியை ஒன்று போட்டு. சரி நாம் ஏன் அதை பார்த்துட்டு இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா தூங்கிட்டோம். அவங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க என்னன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா இப்படி ஷேக் ஆகும்போது தான் தெரியுது, ஓ என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மட்டுமா என்னை கைவிடாமல், என் பிள்ளைகளை கைவிடாமல். எனக்கு பார்த்தீங்கன்னா 6 பேர பிள்ளைங்க, 6 பேர பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? நான் மனுஷனை நம்பி இல்லைங்க. இன்றைக்கும் சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள் இது வரைக்கும் அப்பாவை மட்டும்தான் பார்ப்பேன். என்னுடைய தேவைகள் வேணுமா, முழங்கால் படிவன் கையை நீட்டி ஜெபிப்பேன். அப்பா, உம்மை விட்டால் எனக்கு யாரு? நீங்கள் தாங்க எனக்கு. உம்மை மாத்திரம் நம்புகிறேன். இன்றைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நான் விலகிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. உன்னை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு எதையும் பார்க்க வேண்டாங்க. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சில கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும். காரணம் என்ன? நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி கூட தேவன் அனுமதிப்பார், பிசாசுக்கு அனுமதிப்பார். நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போ, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்க, என்னை மீறி ஒன்றும் நடக்காது, எதுவுமே நடக்காது. அப்போ நாம் என்ன செய்யணும்? பயப்பட வேண்டாம். நான் என் கர்த்தரை மாத்திரம் நோக்கி நான் பார்க்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, முடிவில் உனக்கு கிரீடமாய் உன்னை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் 26:18-19. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆமென். நாம் எப்படியா இருக்கணும்? அவருக்கு பரிசுத்த ஜனமாய் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மை அப்படியா அதுதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னை இம்மட்டுமாய் நடத்தி இந்த நாளிலே என்னை உம்முடைய வஸ்திரங்களினாலே என்னை அலங்கரிக்கப் போவதற்காய் நன்றி, என்னை ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி, உம்முடைய நன்மையினாலே என்னை முடிசூட்டுவதற்காய் நன்றி. என்னுடைய வழிகளில் எல்லாம் நீர் கூட இருந்து, என் குடும்பத்தில் நீர் கூட இருந்து ஆசீர்வதி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் நன்றி சொல்லணும். நாம் தெரிந்த ஒரு பாடல், ஒரு சரணத்தை பாடி முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறீ, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறா, வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறா, என்னை வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நாம் ஒரு நிமிடம் நாம் எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் சொல்லுகிறார், உன்னை நான் அலங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நன்மையை நாம் சுதந்தரித்து அவருக்கு முன்பாக நாம் அலங்காரமாய் நிற்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்க தேவன். ஆமென். நாளை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்ம ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். நேரம் அதிகமாக